அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். சனி வக்கர பயிற்சி பலன் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் இப்பொழுது ராசியிலே பயிற்சியாகி இருக்கிறார். கும்பத்திலிருந்து இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதயம் நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிற காலத்தை தான் நாம் சனி வக்கர பயிற்சி என்று கூறுகிறோம். சனி வக்கர பயிற்சியின் காலம் 139 நாட்கள். ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை இப்பொழுது சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி அடைவதனால் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்ட பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். நன்மைகளை செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் சிலருக்கு தீமைகளையும், தீமைகளை செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளையும் மாறி மாறி ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 139 நாட்களின் நிலைப்பாடுகள் மாறுபடும். ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் ஒரு சில ராசிகளுக்கு தீமைகளையும் செய்தாலும் அவர்களுக்கு சில காலங்களிலே விடுபட்டிருக்கும் என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த பலன்கள் நற்பலன்களாக மாறப்போகிறது. பெரும்பாலும் தனுசு ராசிக்கு இந்த 139 நாட்கள் எவ்வாறு இருக்கும், இந்த சனி வக்கர பயிற்சி காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த தனுசு ராசிக்கு 139 நாட்கள் சனி வக்கர பயிற்சி காலம் என்பது மிகவும் யோகமான காலகட்டமா அல்லது ஒரு தீமையான காலகட்டமா என்று பார்த்தால் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. காரணம், சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு 7 சனியின் காலத்திலே இவர்களை படாத பாடுபடுத்தினார். அதிலிருந்து விடுபட்டு கடந்த ஆண்டு சிலர் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது அதில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரிவு மற்றவைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது நல்லது. அவ்வாறு இல்லையெனில் சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடும். ஆகவே தனுசு ராசியில் நேயர்கள் குடும்பத்தின் ஒற்றுமை நலனை கருதி கணவன் மனைவிக்குள் சண்டை இல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் தனுசு ராசியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்தினால் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரை வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த 139 நாட்கள் பொற்காலம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கவில்லையே, அதே வேலைதான், பதவி உயர்வு கிடைக்கவில்லையே என்று வருந்துபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு கல்வி தடைப்பட்டிருக்கலாம். அந்த தடைகள் நீங்கி இப்பொழுது கல்வியிலே உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. அதில் தேர்வினில் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவார்கள். சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று படிப்பதற்கோ அல்லது வேலைக்கு செல்வதற்கோ, வெளிநாட்டுக்கு செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இதுவரை உடல்நல குறைவுகள் ஏற்பட்டிருக்கும், நோய் நொடிகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இனி நோய் கட்டுக்குள் இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும். ஆகவே பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சில தடுமாற்றங்களை சந்தித்தாலும் நிரந்தர தடைகளை விலக்கி அவர்கள் வாழ்வினில் உயர்வுகளை பெறுவதற்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் சரியான காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 139 நாட்கள் சனி வக்கர பயிற்சியானது மிகுந்த யோகத்தினை தனுசு ராசிக்கு தருவார் என்பதற்கு இன்னொரு சாட்சியாக சனீஸ்வர பகவான் அவர்களின் பிடியிலிருந்து விலகி சென்று விட்டார். இனி துன்பம் தருவதற்கு இல்லை. அவர்கள் பொறுத்தளவில் வாழ்வில் ஏற்றம்தான். இவர்கள் காலத்தோடு ஒற்று போனால் கண்டிப்பாக பல வெற்றிகளை பெற முடியும். காரணம், தனுசு ராசியின் அவர்களுக்கு இதுவரை தந்த துன்பங்கள் என்பது போதுமானதாகவே போயிற்று. சனீஸ்வர பகவான் கடைசி காலங்களிலே 7 சனியிலிருந்து விடுபடும் போது பல நன்மைகளை செய்துவிட்டு சென்றார். இப்பொழுது இந்த 139 நாட்களும் சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்கு நன்மைகளை தான் செய்ய போகிறார். ஆகவே நிலம், வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். சில நிலம் விற்க முடியவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு விற்கின்ற வாய்ப்பு கூடி வரும். சிலருக்கு சண்டை சச்சரவுகள் உறவினர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கும். அதை சமாதானத்திற்கு முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்திலே சமாதானமாகி உறவுகள் வலுப்படும். மேலும் சிலருக்கு கணவன் மனைவி பிரிந்திருந்தால்
மத்தியஸ்தர்கள் மூலம் திரும்ப சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் மனம் விட்டு பேச வேண்டும், இல்லையெனில் இவர்கள் மனநோயாளி போல காட்சியளிப்பார்கள். மனதிற்குள்ளேயே பேசிக்கொள்வார்கள். மற்றவர்களிடத்தில் பேசுவதாக நினைத்து கொண்டு மனதினிலே பேசி மன அழுத்தத்தினை ஏற்படுத்தி கொள்வார்கள். இதனால் உடல்நலக் குறைவு இவர்களுக்கு ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் கவனம் தேவை. மேலும் வீட்டில் இருப்பவர்கள் புதிதாக ஏதேனும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அல்லது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய்து வருவது சிறப்பு. இல்லை என்றால் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த 139 நாட்கள் என்பது சனீஸ்வர பகவான் தரக்கூடிய ராஜயோக நாட்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வாறு பயனுள்ள வகையில் இந்த பயன்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருகிறது. இவர்களுக்கு குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் கடன், பகை, நோய் ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சேமிப்புகள் அதிகம் இருந்தாலும் சில சேமிப்புகள் கரைவதற்கோ விரயமாவதற்கோ அல்லது குடுக்கல் வாங்கலிலே வராக்கடனாக அமைவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கவனம் தேவை. மேலும் பேச்சிலே கவனமில்லாமல் வார்த்தைகளை விடுவதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். அதனால் சமாதானமாக போவது நல்லது. வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்கினில் சமாதானத்தை கையாண்டால் கண்டிப்பாக சுமூக தீர்வு எட்டப்படும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு யோக பலன்கள் என்பது இந்த 139 நாட்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. இந்த 139 நாட்களிலே திருமணத்திற்கு புதிதாக முயற்சி செய்பவர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். குழந்தை பேருக்கு முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். மற்றும் குடும்பத்தார்களுடன் ஒத்து போகி அவர்களுடன் நல்லா பழகுவது நல்லது. வெளியாட்களுடன் பழக்க வழக்கத்திலே கவனமாக இருப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள், இளம் ஆண்கள் அங்கு இருக்கிற எதிர்பாலினிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லையெனில் ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். அதனால் எதிலும் அக்கறையுடனும் கவனமுடனும் நீங்கள் வேலையிலே பணியாற்றுவது சிறப்பு. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், வருமானத்திற்காக தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்திலே தொழிலை விரிவுபடுத்தலாம். லாபங்கள் பெருகும். படிப்பிலே கவனம் செலுத்துபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் 139 நாட்கள் என்பது மிகவும் சிறப்புடைய நாட்கள். இந்த சிறப்பான நாட்கள் என்பது இனி ஒரு காலத்தில் வருவதற்கு இல்லை. இந்த 139 நாட்களிலே நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையலாம், தொழிலில் வளர்ச்சி பெறலாம், படிப்பில் முன்னேற்றம் காணலாம், வெளிநாட்டுக்கு செல்லலாம். வீடு வாகன யோகங்கள் வாங்காதவர்கள் கடன் மூலமாகவோ கையிருப்பு மூலமாகவோ பெறலாம். கூடிய விரைவில் இவர்களுக்கு நோய், கடன், பகை தீரும் காலம் வருகிறது. ஆகினால் இவருடைய வெற்றி என்பது நிரந்தரமாக வெற்றியாக மாறப்போகிறது. இந்த 139 நாட்களிலே சனி வக்ர பயிற்சி ராஜயோக பலன்களை தருவார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்திலே ராஜயோக பலன்களை பயன்படுத்தி கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வினில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சனி வக்ர பலன்கள் இவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வார், தீமைகள் எதுவும் செய்ய மாட்டார். அதனால் கவலை கொள்ள தேவையில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.